ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் பார்க்க எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? சாரி, ரிவ்யூ கேட்க ரெடி ஆகிட்டிங்களா? நானும் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நம்ம சேனலில் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான எபிசோடு எப்படி போச்சு? ஸோ நான் ஒரு நாள் நாடகம் பார்க்கலேன்னு நான் சொல்லியிருந்தேன் கைஸ். ஸோ அன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அபியை மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு போனான் இல்லையா ஒருத்தன், அதாவது ஆதியோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் என்ன சீன் நடந்திருக்குதுன்னா, 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில் வச்சு நடத்துகிற மாதிரி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஏன்னா நான் எபிசோடு பார்க்கல, இன்றைக்கி எபிசோடு பார்த்த பிறகு தான் அது தெரிஞ்சுது. ஸோ என்ன நடக்குதுன்னா, அபிக்கும் மித்ராவுக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணுற மாதிரி சுதாகர் பிளான் பண்ணியிருக்காப்புல. ஸோ அவள் பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஆதி ஓகே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி தானே கைஸ்? ஏன்னா எனக்கு தெரியல, நான் எபிசோடு பார்க்கல. பார்த்துருந்தா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? அப்போ அது மனோவுக்கு தெரியாதாட்டிருக்குது, பாரதிக்கும் தெரியாதாட்டிருக்குது. இந்த விஷயம், இந்த கல்யாண மேட்ரு பேசினது 2 பேர்த்துக்குமே தெரியாதாட்டிருக்குது. அதை மனோ இன்றைக்கி அபி கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு என்ன அபி சொல்கிற, உண்மையாக சொல்கிற, உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் ஆதி மாமாவோட ஃப்ரெண்டு தான், அதனால் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு உனக்கு டாட்டா பாய் சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன அப்படி சொல்கிற, இப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி மனோ கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, என்னை நீ கை விட்டுறாத அப்படின்னு சொல்லி அபி பேசிகிட்டு இருக்காப்புல மனோக்கிட்ட. மனோவும் நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வார்த்தைகள் ஊட்டுறாரு, சரியா? ஸோ நம்பிக்கை வார்த்தையை கொடுத்தோன்னே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாகுது. இது 2வது சீனாக நான் பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆதி நல்லா முழுங்கிட்டு இருப்பார் பார்த்திங்களா, கையை போட்டு நல்ல இலையை போட்டு நல்லா வலிச்சு நக்கி தின்னுட்டு இருப்பார் இல்லையா? பாரதி சமையலை போட்டு ருசிச்சு எப்படி ஃபஸ்ட்டு சீசனில் பாரதி சமையல்னால் உயிரை விடுவான் பாருங்கள், அந்த மாதிரி இந்த சீசன்லேயும் பாரதி சமையல்னால் உயிரை விடுறாப்புல. ஸோ நல்லா கறி மீன் கோழின்னு எல்லாம் எடுத்து செஞ்சு அதை மறந்து வச்சுட்டு வந்துடுவா. அதை அந்த பாட்டி எடுத்துகிட்டு வந்துடும். அதை உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கிறான். கரெக்டாக லஞ்சுக்கு மித்ரா ஏதோ மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருப்பா. அதை கூட ஞாபகம் இல்லாமல் ருசியில் தன்னை மறந்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சு அப்படியே நான் கையை நக்கிட்டு இருப்பான். மித்ரா வந்துடுவா. என்ன அதை பண்ணிகிட்டு இருக்கிற, நம்ம மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கல. ஐயோ, நான் உண்ட கலக்கம் தொண்டனுக்கு உண்டுன்ற மாதிரி என்னால் முடியாது மித்ரா, எனக்கு தூக்கம் வருது, நீ வேணால் அந்த மீட்டிங் இருக்கிற ஆளுகளை போக சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே ஆதி இங்கே பாரதிக்கு அப்படியே ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்குது தலையில், அந்த பாட்டிக்கும் ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்குது. சொன்ன உடனே மித்ரா இங்கே டென்ஷன் ஆகிட்டா, ஒரு எம்டி மாதிரியா நீ நடந்துக்கிற அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எம்டி தான், யார் இல்லைன்னா இருந்தாலும் சாப்பிட்ட கலக்க எனக்கு வயிறு முட்டை சாப்பிட்டேன், என்னால் எங்கேயுமே நகர முடியாது, நான் ஒரு குட்டி தூக்கம் போட போகிறேன்னு சொல்லி ஆஃபீஸ்லேயே தூங்குறாப்புல. இப்படி ஒரு எம்டி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் தூங்கிடுறான், சேர்லேயே படுத்து தூங்கினங்காட்டி அந்த இடத்துலேருந்து போயிடுறான் மித்ரா. அங்கே போய் டென்ஷன் ஆகி அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நம்ம என்ன மித்ரா இப்போ கால் பண்ணிகிட்ருக்குற, நீயா அதையும் மீட்டிங்க்கு போகணும்ல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அப்புறம் ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க அண்ணன்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காப்புல. சொன்ன உடனே பாரதின்ற பேரை என்கிட்ட சொல்லாத மித்ரா, எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்கிறாப்புல. சொன்ன உடனே இங்கே என்னன்னே பண்ண சொல்கிற, என்னால் முடியல, அங்கே நடக்கிற கூத்தை என்னால் பார்க்க முடியும்னு சொல்லி தான் நான் வெளியிலே வந்துட்டேன் அப்படிங்கிறா மித்ரா. சொன்ன உடனே அதுக்கப்புறம் சரி நீயாவது போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்னு சொன்னோன்னே சரி நானே போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு போயிடுது, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்கே மனோவா அப்பயும் பேசியிருப்பாங்க இல்லையா? உடனே மனோ அங்கேருந்து அப்படியே வண்டியை அப்படியே வேகமாக ஓட்டிகிட்டு வர்றாப்புல. நான் கூட எங்கடா ஓட்டிகிட்டு வரான்னு பார்த்தா கடைசியில் அதை பாரதிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி உனக்கு விஷயம் தெரியுமா, 2 பேர்த்துக்கு ஒரே மேடையிலே கல்யாணம் பண்ண போகிறாங்களாமா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு உண்மையிலே தெரியாது மனோ, என்னைய நம்பு, நீ சொல்லி தான் எனக்கே அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறாப்புல. சொன்ன உடனே 2 பேர்த்துக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் பேசினா டைமிங் பத்தாது. ஸோ மொத்தத்தில் உனக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறாப்புல. இங்கே மனம் இருந்துட்டு என்ன சொல்கிறான், அப்படி நீ நிப்பாட்டலை அப்படின்னா நான் மித்ரா பற்றின உண்மைகளை நான் ஆதி சார்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேலையே ஆதி வந்துடுறான்.
ஆதி வந்த உடனே என்னத்தை நிப்பாட்ட போகிறேன், எந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறேன்னு இந்த மாதிரி அவன் ஒரு பொய் சொல்லி கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா, அதை வச்சு சொல்லிடுறாப்புல. சொன்ன உடனே கோவத்தில் எடுக்கிற முடிவு வந்து முட்டாள்தனமாக இருக்கும் அப்படிங்கிறான். மிஸ்டர் ஆதி, நான் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட இதே கேட்குறேன். நீங்கள் கோவத்தில் எடுத்த முடிவு என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்களும் தானே கோவத்தில் எடுத்தீங்க. உங்கள் அம்மா சாவுக்கு பாரதி தான் காரணம்னு சொல்லி தமிழையும் பாரதியும் விட்டுட்டு நீங்களும் போய் நினைவலைகளை கோவத்தில் தானே செஞ்சீங்க மிஸ்டர் ஆதி. அதை எந்த கேஸில் எடுக்கிறது மிஸ்டர் ஆதி? ஆதி, மண்ணாங்கட்டி ஆதி. எப்போ பார்த்தாலும் திங்க வேண்டியது, மித்ரா கூட ரொமான்ஸ் பண்ண வேண்டியது, மித்ரா கூட பேச வேண்டியது, அங்கே பாரதி தின்னு ஆக்கி போட்டால் போய் கொட்டிக்க வேண்டியது, இதே பொழப்பு. ஹீரோவுக்கு ஒரு நடிப்பே இல்லை. என்னைக்காவது அத்தி பூத்தாப்புல ஒரு ஃபைட்டு வருது, அவ்வளோதான். அந்த ஃபைட்டுமே நல்லாவா இருக்குது? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. பிடிச்சி எல்லாத்தையும் தள்ளி விட்றான். இதுதான் ஃபைட்டாமா. அப்புறம் வேற என்ன, இவர் வந்து மனோவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கோவத்தில் எடுக்கிற முடியை வந்து ஆபத்தில் தான் முடியுமாமா. முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இவனே ஒரு முட்டாள் ஹீரோவே. அதுக்கப்புறம் வேற என்ன, இங்கே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம தமிழை காமிக்கிறாங்க. நான் ப்ரோமோவில் பார்த்தேன். என்னடா இது, ரெண்டு பேரும் அதாவது ஆதியும் மித்ராவும் ரூமில், அவளுக்கு மித்ராவுக்கு வந்து ஃபீவர் ஆட்ட வந்துட மாட்டிருக்குது. குளூரில் நடுங்கிட்டு படுத்து கிடக்குறான். அப்போ ஆதி வந்து கதவு ஏற்கனவே ஓப்பனில் தான் இருக்குது, இதில் தட்டிக்கிட்டு வேற வராராமா வெங்காயம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னே என்னாச்சு மித்ரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இந்த மாதிரி ஃபீவராக இருக்குது, என்ன டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்குது, டேப்லெட் போட்டியா, வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிகிட்டு இருக்காரு. சொன்ன உடனே இல்லை ஹாஸ்பிட்டல் வேண்டாம், காலையில் இதே மாதிரியே இருந்தால் போய்க்கலாம், இப்போ எனக்கு டேப்லெட் வந்து டாக்டர் கொடுத்ததே இருக்குது, அதையே நான் போட்டுக்கிறேன்னு சொல்கிறாப்புல. தலைவலி பயங்கரமாக இருக்குது, எனக்கு தைலம் தேய்ச்சி விடாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேலையே, இது எல்லாத்தையும் தமிழ் பார்க்குறாப்புல. ப்ரோமோவில் பார்த்தது சொல்கிறேன், எபிசோடுக்கு நான் இப்போ வரேன். எதுக்காக அந்த இடத்துல தமிழ் வர்றா அப்படின்னா, அங்கே அதுக்கு ஒரு சீன் வைக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த பொண்ணு வந்து மார்க் எல்லாமே 90% மேலே மார்க் எடுத்துருக்குதாமா. அதை வந்து அவங்க அம்மாட்ட சந்தோஷமாக சொல்லி ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்கிட்டு இருக்காப்புல. அப்போ நீ வந்து என்கிட்ட ப்ராமிஸ் கேட்ட, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் 90% நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட, அதனால் நான் வாங்கி காமிச்சிட்டேன். இப்போ நீ வந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த, அதை செய்யுமா, அதுக்கு சரி சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ப்ராமிஸ் நீ பண்ணி கொடுத்தேன் எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லு அப்படின்னோடனே, இந்த மாதிரி ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. கேட்ட உடனே அவள் பாரதி இருந்துட்டு சுத்தமாக முடியலேன்ட்டான். ஆஸ் யூஷுவல் அந்த இடத்துல என்னையை பார்க்குற மாதிரி தான் இருந்தது கேஸ். புரியுதுங்களா? ஏன்னா எந்த ஒரு பெத்த தாயுமே வந்து குழந்தைங்கள வந்து ஏற்கனவே தமிழை ஒரு தடவை கடத்திட்டு போய் இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுலேயே அவள் நொந்து போயிருப்பாள். அப்புறம் ஆதியை ஒரு தடவை காண போயிருப்பான் இல்லையா, அதனால் அவள் பயந்துக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்கர்ஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்னையை பார்த்த மாதிரி இருந்தது. நானும் ஒரு பேரண்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கரெக்டாக அந்த இடத்துல பாரதியோட இது வந்து கரெக்டாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். ரெண்டு இடத்துலையும் பார்க்கும்போது ரெண்டு பேர் இடத்துலையுமே வந்து சரியான விஷயமாக தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருக்கணும்னு அந்த பொண்ணு நினைக்குது. இங்கே வந்து இவ வந்து பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது இதாயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பெத்தவளாக பயப்படுற விஷயம் வந்து நல்ல விஷயந்தான். உடனே வந்து லட்சுமியும் பாட்டியும் வந்து ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே டென்ஷனில் பேக்கை தூக்கி போட்டு தமிழ் பாப்பா வெளியே போயிடுறா. ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்காக தானே கேட்குறா, அனுப்பி விட வேண்டியதானே அப்படின்னோடனே, நீங்கள் சும்மா இருங்க பாட்டி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அந்த பாட்டியை அடக்கிடுறான். நீ யார் சொல்லி தான் கேட்குறேன்னு சொல்லி அந்த அம்மா அது மறுபடியும் வருது. உடனே அதுக்கு தான் கேஸ், அந்த வெளியே வர்றா இல்லையா, வெளியே வந்தோடனே இவங்க ரெண்டு பேர் ரூமில் மித்ராவும் ஆதியும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி அந்த ஜாடியை தூக்கி போட்டு உடைக்கிறாப்புல. தூக்கி போட்டோன்னே என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ஆதி வெளியே வந்து பார்க்கல, தமிழ் வந்து படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு புக்கை அப்படி திருப்பிக்கிட்டு அப்படி கண்ணாடி வழியாக அப்படியே பார்க்குறாப்புல ஆதி வந்து எப்படி இது கீழே விழுந்துருக்குன்னு சொல்லி சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு தமிழை பார்க்குறாப்புல. இதோட இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிருக்கு. ஸோ மொத்தத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நீ என்ன நடக்கும், எப்படி தமிழ் இது கீழே விழுந்துச்சு, நீ தான் தூக்கி போட்டியா அப்படின்னு ஏதாவது கேட்கலாம். இல்லாட்டினா உடனே அவள் வந்துட்டு தெரியல ஆதியப்பா, அது எப்படி விழுந்துச்சுன்னு எனக்கு தெரில, நானே இங்கே படிச்சுட்டு இருக்கேன்னு போய் சொல்லலாம். நீ என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா. நீ நாளைக்கு மித்ராக்கு தைலம் தேய்ச்சி விட்றத நீ பாரதி பார்ப்பாளோ, இல்லை மனோ பார்ப்பானோ, இல்லை அந்த பாட்டி பார்க்குமோ, இல்லை அந்த லட்சுமி அம்மா பார்க்குமோ, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, எப்படி பாரதிக்கு தைலம் தேய்ச்சி விட்டான், இனி மித்ராவுக்கும் தைலம் தேய்ச்சி விட்டா வேலை முடிஞ்சது. சரியா? இந்த படத்தில் ரஜினி படம் ஒன்று பார்த்துருக்கீங்களா கைஸ்?
அது யம தர்மராஜா படா பேஜாராக போச்சுப்பா உங்களோட. நான் 2K கிட்ஸ்க்கு தெரியாது, 90s கிட்ஸ்க்கு வந்து இந்த படம் தெரியும். அப்போ வந்து ரஜினியை வந்து யம தர்மராஜா தெரியாமல் கொன்றுவார். கொன்ன உடனே வந்து மேலே போய் யமலோகத்தில் போயிட்டு 2 பொண்ணுங்க இருக்கும். அவனே வந்து அந்த இன்னொருத்தர் வந்து நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர். அவர் வந்து 2ஐயும் கட்டிக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி இந்த சைடு மித்ரா, இந்த சைடு பாரதி, 2ஐயும் கட்டிக்கொள் ஆதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாடகம் அவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குது, நல்லாவே இல்லை, வெரி ஒஸ்ட்டு. நீ ஒரு வேளை இது நீ தமிழ் மேலே இது ஏதாவது தப்பான ஒரு சின்ன கடுகளவு கூட தப்பான அபிப்பிராயம் ஆதிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாடகம் நல்லா இருக்காது. ஏன்னா அவன் பார்க்குற பார்வையே அப்படி தான் இருந்தது தமிழை. அவன் அந்த பொண்ணு நம்ம மித்ரா கூட இருக்கிறது இந்த பொண்ணுனால பொறுக்க முடியல, புரியுதுங்களா? பொறுக்க முடியாமல் அந்த ஜாடியை தூக்கி போட்டு உடச்சி கீழே தூக்கி போட்டு உடச்சிருச்சு. இனி ஆதி வந்து இது எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பான்னு தெரியல, நல்ல கண்ணோட்டத்தில் பார்ப்பானா இல்லை தப்பான கண்ணோட்டத்தில் பார்ப்பானா அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் டைரக்டர் சார் சீக்கிரம் இந்த சீரியலை முடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கேவலத்தின் உச்சமாக போயிட்டுருக்குது இதயம் சீரியல், கேவலத்தின் உச்சம். சரிங்களா? அப்புறம் மற்ற சீரியலை பார்க்கும்போது இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற அந்த இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். சரிங்களா? அதாவது பார்க்குற அந்த வியூ டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு காமிக்குது. ஸோ இனி வந்து எனக்கு வந்து வியூஸோ கமெண்ட்ஸு லைக்ஸு இதெல்லாம் அதிகமாக வந்தால் மட்டுமே தான் நான் வீடியோ போடலான்னு இருக்கிறேன். அதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுது. சரிங்களா? நான் உங்களுக்காக தான் மெனக்கெட்டு பார்த்துட்டு வீடியோ போட்டுட்ருக்கிறேன். முடியலைன்னா கூட உடம்பு முடியலன்னா கூட ஒவ்வொரு நேரம் வீடியோ போட்டுறேன். ஒவ்வொரு நேரம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் என்னால் வீடியோ போட முடியறதில்ல. சரிங்களா? அதனால் வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. நீ வியூஸ் அதிகமாக வந்தால் மட்டுமே தான் நான் வந்து வீடியோ போடுவேன். என்ன கேஸ் ஒரு 500 வியூஸ் கூட போக மாட்டேங்குது, அப்போ ஷேரிங்கே இல்லைன்னு தானே அர்த்தம். ஷேரிங்கே இல்லை, அதான் உண்மை. ஸோ ஓகே, டன். அதுக்கப்புறம் மற்ற சீரியலை பார்க்கும்போது கார்த்திகை தீபம், சாமுண்டீஸ்வரி ஏமாந்துட்டாள். சரியா? இனி கார்த்தி வந்து எப்படி இதை சரி பண்ண போகிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் கெட்டி மேளம் நான் பார்க்குறதே இல்லைப்பா. சரியா? சின்னஞ்சிரிக்கிலேயே நான் பார்க்குறதே இல்லை. மாரி சீரியல் நான் பார்க்க மாட்டேன். பாரிஜாதமும் நான் பார்க்கறதில்ல. ஆயலையும் பார்க்கறதில்ல. எந்த சீரியலுமே ஈவினிங் போடுற எந்த சீரியலுமே நான் பார்க்கறதில்ல. நான் பார்க்குறது ஒன்று கார்த்திகை தீபம் ஒன்று தான். சரி, அதுவுமே கார்த்திக்காக தான் நான் அந்த சீரியல் பார்த்துட்ருக்கேனே ஒழிய மற்ற யாருக்காகவும் நான் அந்த சீரியல் பார்க்குறதே இல்லைப்பா. சரியா? அதுக்கப்புறம் வேறு என்ன, சந்தியாராகம் சுத்தம் அந்த பக்கமே நான் போகிறதே இல்லை. அது வேஸ்ட்டு கைஸ், அந்த நாடகம்லாம் வேஸ்ட்டு, முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லாவே இல்லை, தண்டக்கரமாக ஓடிட்டுருக்கு. அப்புறம் கைஸ் நினைத்தாலும் இன்றைக்கி இன்னும் ஓடுதாம்மா. என்ன தாண்டா அதில் கதை இருக்குது? எப்போ பார்த்தாலும் பொம்மையை காப்பாற்றுறேன், இவனை காப்பாற்றுறேன். அந்த தாத்தா பாட்டிக்கு உண்மையிலே ஏஜ் ஆகி அவங்க 2 பேருக்கு என்ன இதோ டைரக்டர் சாரே கொஞ்சம் ரூம் போட்டு உட்காந்து யோசித்து இந்த மாரி சீரியலு, இந்த நினைத்தாலே இனிக்கும், அதுக்கப்புறம் சந்தியாராகும், சரிங்களா? அப்புறம் இன்னும் என்ன கேவலமாக ஓடிட்டுருக்குது. மத்தியானம் போடுற சீரியலில் வந்து மௌனம் பேசியதே நான் கண்டிப்பாக பேசி ஆகணும் கைஸ். என்ன கைஸ் அது கதையை இப்படி நாரடிச்சு வச்சுருக்கீங்க, ரொம்ப நாரடிச்சு வச்சுருக்கீங்க. இந்த கல்கின்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருக்கீங்களா? கல்கின்னு ஒரு படத்தில் கீதாவுக்கு வந்து பிரகாஷ்ராஜ் வந்து புருஷனாக இருப்பார். அவளுக்கு வந்து குழந்தை இருக்காது. அப்போ இவ ஹீரோயினாக வருவாள். வந்தால் இவளுக்கு பிள்ளையை பற்றி கொடுத்துட்டு இவ போயிடுவான். அந்த மாதிரி இருக்குது கதை. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு வந்து கீழே உளுந்துரு மாட்டிருக்குது, அபாஷன் ஆயிரும்ன்ற மாதிரி தான் காமிக்கிறான். ஏதோ பிடிக்க போகையில் ஏதோ ட்ரோல் மாதிரி மேலே பறந்துட்டுருக்கு, அதை பிடிக்க போகையில் அப்படியே கீழே உளுந்துடுறான் துளசி. ஆக மொத்தத்தில் மௌனம் பேசியதை வந்து ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்குது கைஸ். நல்லா போயிட்டு இருந்த சீரியலை கெடுத்து விட்டாங்க. ஜனனியோட ஆட்டம் கேவலமாக இருக்குது. அவளுக்கு ஒரு அடி உளுந்தே ஆகணும். அவளை அடித்து பற்றி மலேசியாவுக்கு பற்றணும். சரியா? நான் கூட பாவம் பைத்தியமாக இருக்கிறா இதாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் இறக்கப்பட்டு பேசணும்னா அந்த அவன் லூஸ் பிடிச்சது உச்சத்தில் ஆடிட்டு இருக்குது. எதுக்கு பேசாமல் நீங்கள் சிவா கூட துளசியவே சேர்த்து வச்சுருங்கடா, வேலையே முடிஞ்சது. எதுக்குடா அந்த ஜனனியை கொண்டு வந்து இம்சையை கூட்டிகிட்டு இருக்கிறீங்க மௌனம் பேசியதில்? அப்புறம் வாரிசு பார்த்தீங்களா? நான் கூட நினச்சேங்க என்னடா சிபி வந்து ரொம்ப தமிழ்கிட்ட வலிகிறானே அப்படின்னு. இன்றைக்கி தான் உண்மை வெளியே வந்துச்சு. பார்த்தீங்களா? என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? ஆட போடா, நானே அவளை லவ் பண்ணி வீட்டை விட்டு பத்தலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறான் பாருங்க. நல்ல வேலை இன்னும் தமிழ் வந்து இன்னும் அவனை லவ் பண்ணலை. லவ் பண்ணாத வரைக்கும் நல்லது, தப்பிச்சா. ஒருவேளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா
சிபி வந்து ஊஹூ சங்கு ஊதிடுவான். யாருக்கு? தமிழுக்கு. அப்புறம் வேறு என்ன மதியானம் போடுற சீரியல் மனசெல்லாம் நான் பார்க்குறதே இல்லைப்பா. சரியா? ஓகேவா? சரி, உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பை.